जय साई राम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामिर्दम அத்தியாயம் 164. கேட்காமலேயே அருள்மலை. கோபர்டே மிகப்பெரிய ஜமீன்தார். அவருக்கு ஒரு மகள் இருந்தாள். ஆனால் மகன் இல்லை. அவர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பக்தர். அவர் ஸ்ரீ சுவாமியை தரிசனம் செய்வதற்காக அக்கல்கோட் வந்திருந்த போது அதை பற்றி ஸ்ரீ சுவாமிகளிடம் கேட்டார். ஹரிவம்ச புராணத்தை கேள், உனக்கு மகன் பிறப்பான் என்று கூறி ஆசிர்வதித்தார். ஸ்ரீ சுவாமி கூறியபடியே செய்தவுடன் அவருக்கு சில நாட்களில் மகன் பிறந்தான். அவர் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. ஒருமுறை சேத்ராடனத்தின் போது அவர் அக்கல்கோட் வந்திருந்தார். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் அன்று பட்வர்தன் கோவிலுக்கு அருகில் அமர்ந்திருந்தார். தூய பக்தியுடன் கோபர்டே ஸ்ரீ சுவாமியின் பாதங்களில் விழுந்து நமஸ்கரித்தார். பக்தி பெருக்கில் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் பெருக்கெடுத்தது. ஸ்ரீ சுவாமியின் பாதங்களை கண்ணீரால் அபிஷேகம் செய்தார். பின்னர் ஒரு காய்ந்த துணியில் துடைத்துவிட்டு கைகளை கூப்பிக்கொண்டு பவ்யமாக நின்று கொண்டிருந்தார். துறவிகளில் மிகவும் உயர்ந்தவரான ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் கெட்டுப்போன 7 பருப்புகளை எடுத்து கோபர்டேயின் கைகளில் அளித்துவிட்டு, பத்திரமாக உன் ஊருக்கு செல், நற்காரியங்களை செய்து கொண்டிரு என்று ஆசீர்வதித்து ஒரு தேங்காயை அவரிடம் கொடுத்து அனுப்பி வைத்தார். மிகுந்த மன நிறைவுடன் அவர் சில நாட்கள் அக்கல்கோட்டில் தங்கியிருந்து விட்டு பரோடா வந்து சேர்ந்தார். அவருக்கு இருந்த 7 விரோதிகளுக்கு சில நாட்களில் காலரா நோய் பாதிக்கப்பட்டு இறந்தனர். இதைத்தான் ஸ்ரீ சுவாமி அவருக்கு கெட்டுப்போன பருப்பு மூலம் உணர்த்தினார் என்பதை புரிந்து கொண்டார். ஸ்ரீ சுவாமியின் பக்தர்கள் தங்கள் கஷ்டங்களை அவரிடம் பிரார்த்தனை செய்து கொள்ளக்கூட தேவையில்லை. எதுவும் கேட்காமலேயே அவர் தன் அருள் மலையை அனைவரின் மீதும் பொழிவார் என்பதை இந்த நிகழ்ச்சி உறுதிப்படுத்துகிறது அல்லவா? வறுமையினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருந்த ஒருவர் அக்கல்கோட்டில் சில நாட்கள் தங்கியிருந்தார். அவர் பல மணி நேரங்களுக்கு ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு முன்னால் கைகளை கூப்பியவாறு நின்று கொண்டிருப்பார். ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி தாழ்த்தப்பட்டோர் குடியிருப்பு பகுதியில் இருந்தார். அந்த பக்தர் ஸ்ரீ சுவாமி இருக்கும் இடத்திற்கு சென்று கைகளை கூப்பிக்கொண்டு நின்று கொண்டிருப்பதை கவனித்தவுடன், இந்த எலும்பை எடுத்துக்கொண்டு செல் என்று கூறினார். எலும்பு எப்படி தொடுவது என்ற சந்தேகம் அவருக்கு இருந்தது. இருப்பினும் ஸ்ரீ சுவாமிகளின் ஆணையை மீறக்கூடாதல்லவா? அதனால் சில எலும்பு துண்டுகளை தன் வேட்டியில் கட்டி எடுத்துக்கொண்டு அவற்றை தூரமாக வைத்துவிட்டு மீண்டும் ஸ்ரீ சுவாமிகளிடம் வந்து கைகளை கூப்பிக்கொண்டு நின்றார். ஏன் இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய்? கிளம்பு என்று மகாராஜ் கூறினார். வீட்டுக்கு வந்து பார்த்தபோது அந்த எலும்பு துண்டுகள் தங்கமாக மாறியிருந்தது. அவர் அடைந்த சந்தோஷத்திற்கு எல்லையே இல்லை. பக்தரும் தனக்கு வேண்டியதை கேட்கவில்லை. ஸ்ரீ சுவாமிகளும் அவரிடம் என்ன வேண்டும் என்று கேட்கவில்லை. ஆனால் பக்தரின் கவலை நிவர்த்தியாகிவிட்டது. ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் பக்தர்களுக்கு குறையேதும் இருக்குமோ? குறையொன்றுமில்லை. ஸ்ரீ ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குருதேவ தத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ परब्रह्म श्री स्वामी समर्थ महाराज की जय।